ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்டர் கரையை வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக சாரீ கிளாத்தையும் வச்சு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவ் டிசைனும் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸும் சாரியும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கான்ட்ராஸ்டாகவே இல்லை. அதனால வந்து சாரீ கலர் விட நம்ம வந்து அந்த பார்டர் கரையை வச்சு பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்டர் கரையை மட்டும் கட்டிங் போடும்போதே தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நான் வந்து எடுத்துட்டேன். ஒரு லீஃப் மாதிரி தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் வந்து தைச்சி திருப்பி விடுறேன். அதுக்கு அடுத்தது தான் நம்ம இது மேலே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் நெக்கில் எப்படி நான் வந்து டிசைன் கொடுத்துருக்குறேனோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயுமே வந்து கைக்குமே வந்து நான் வந்து டிசைன் கொடுத்துருக்கேன். நமக்கு இந்த லீஃப் மாதிரி தான் வந்து ரெண்டு பக்கமே வந்து வரும். கஸ்டமர் வந்து டிசைன் உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னென்னா இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்டிவாக தெரியலை. அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து இந்த சாரீ கிளாத்தும் வந்து ரெண்டுமே அட்ராக்டிவாக அவ்வளோ அளவுக்கு தெரியல. நான் நிறைய தடவை கஸ்டமர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸாக தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாரீ எடுக்கும்போதே அதில் ப்ளவுஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வருதா, ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் கலர்ஸ் வர மாதிரியோ அல்லது லைட் அண்ட் டார்க் வர மாதிரியோ அந்த மாதிரி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேட்ச் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை லேஸ் ஒர்க் மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நம்ம எந்த மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறனாலும் அந்த நம்ம தைக்கிறத இன்னும் அழகாக காட்டுறது, நமக்கு நல்லா பளிச்சுன்னு எடுத்து காட்டுறது அந்த ப்ளவுஸோட கிளாத்து மட்டும்தான். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு லைனிங் எல்லாம் மூட்டி எடுத்து அடித்து திருப்பி தையலெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் கேன்வாஸில் இதோட நெக் ஷேப் எப்படி வருதோ அதே போல் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து இதோட ஹைட் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து, உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வேணும்னா பட்டையாக வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னாலும் சின்னதாக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் வந்து வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம பார்டர் கரை தான் வந்து கொடுக்க போகிறோம். இதே மாதிரி 2 பீஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து பார்டரில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அளவு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பத்தலை, அதனால் வந்து அதை கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து பேக் நெக்குக்கு வேணுங்கிறத நான் முதல்லையே வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து ரெண்டையுமே வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு 2 பக்கமே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழேயும் சரி மேலேயும் சரி இந்த டிசைனுக்கு நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு லேஸ் வேணாம் வெறும் ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் வரும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே மடித்து தைக்காமல் இது மாதிரி வந்து அந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு திருப்பியும் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த கீழே கார்னர் தைக்கும்போது மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே இந்த தையலெல்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய தையல் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பிரிக்காத தையல் மட்டும் வந்து சின்னதாக போடுங்க. இப்போ கரெக்டாக வந்து நம்ம அந்த முக்கோணம் வந்து சரியாக வர மாதிரி சென்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுறேன். இதே மாதிரியே அப்படியே ஃபுல்லாக நம்ம 2 ஸ்லீவுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நம்ம பார்டர் வைக்கிறப்ப நீங்கள் லேஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே இன்னும் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு முக்கோணம் ஷேப்போ இல்லை வந்து திலகம் ஷேப்போ இந்த மாதிரி ஏதாவது வந்து டிசைன் அது மேலே வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம். நான் இப்போ பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து கண்டினியூவாக அப்படியே ஒரே நம்ம நூல் மாற்றி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒட்டுக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ் மட்டும் ரெடி பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு தான் வந்து நம்ம வந்து அளவு போடுறோம். ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணாதீங்க. நெக் போர்ஷன் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் போட்டுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணலாமா இல்லை மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாமா இல்லை கேன்வாஸில் கட் பண்ணலாமா அப்படிங்கிறத எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நான் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் மடித்து திருப்பி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கீழே வந்து தையல் போடும்போது நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம டேரெக்டாக வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணுறப்ப நமக்கு லைட்டாக இழுத்த மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டிங்கை மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே திரும்பவும் இன்னொரு ஃபோல்டிங் மடித்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நெக்கில் நம்ம என்ன மாதிரி டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைனை இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம இது மாதிரி நெக் ஷேப் வந்து ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வந்து சாரீ கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் 2 பக்கம் பார்டர் கொடுத்துட்டு அப்புறமேல் சாரீலேருந்து கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப் மட்டும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ கீழால் வேணுமா இல்லை மேலால் வேணுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடுறேன். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பல தடவை வந்து ஸ்டிச் பண்ணணுதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணினேன். என்னென்னு பார்த்திங்கன்னா பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். நான் வந்து ஃப்ரண்ட் சைடே வந்து 2யுமே வச்சு தைச்சிட்டேன். திருப்புனா வந்து பேக் சைடில் போகிற மாதிரி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி வந்து நிறையவே மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். நம்மளோட கவனக்குறைவால் தான். முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளோட கவனம் முழுசுமே ப்ளவுஸில் தான் இருக்கணும். ஆனால் அந்த டைமுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வந்து வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ்க்கு நேராக கரெக்டாக வந்து இதே மாதிரி கேன்வாஸில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா மேலே ஷோல்டரில் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம், தையலோடு வந்து போயிடும். அப்படிங்கிறனால கீழே மடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 2 கேன்வாஸ் பேப்பர் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து பார்டர் கரை வருது பார்த்திங்களா, அந்த கரையில் வச்சு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அயன் பண்ணி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 2-3 தையல் போடுற வேலை வந்து இருக்காது. அதுக்காக தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தான் மடித்து தைக்கணும். ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அடியில் வச்சு மேல் பக்கமாக திருப்புறது தான். அந்த போர்ஷன் மட்டும் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த சைடு எதை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேன்வாஸில் கூட இல்லைனா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நான் லேஸ் வச்சு தான் தைக்கிறேன். கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் இல்லை அப்படின்னா டிசைன் ப்ளவுஸில் லேஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. லேஸ் கூட நீங்கள் வச்சு தைக்கல அப்படிம்பாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு லேஸ் வச்சு தைச்சா பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளைனாக வெறும் கரை பார்டர் கிளாத்து இந்த மாதிரி வச்சு தைச்சா மட்டும் பிடிக்கும். அதனால் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ப்ளைனாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்லா தான் இருந்திருக்கும். சென்டராக வச்ச கிளாத்து மட்டும்தான் கொஞ்சம் இன்னுமே அட்ராக்டிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ தான் நான் வந்து சொதப்பிட்டேன் பாருங்கள். மேல் பக்கமே நான் வந்து வச்சு தைச்சிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எடிட்டிங்லும் வந்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு கவனக்குறைவாக வந்து நம்ம செய்கிற வேலை இந்த மாதிரி வந்து ஆகிடுது. அது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, 2 பக்கமே நான் வச்சு தைச்சிட்டேன். அதையும் வந்து பிரிச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி திரும்பவும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பிசுரெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடை அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நான் வந்து திரும்பவும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் நமக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா எதுவுமே அதிகமான தையல் வந்து போட்டுறாதீங்க. கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னாவே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நான் அதை பிரிச்சுட்டு பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு பேக் நெக் டிசைனுக்கு 300 ருபீஸ். இது வந்து எதனோட அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் வந்து ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு 150, லைனிங்க்கு வந்து 300 அப்படின்னு வாங்குகிறேன். நான் வந்து சாதா ப்ளவுஸும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ணிடுவேன். லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஆகும் தைக்கிறதுக்கு. ஆனால் வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்தால் 2-3 மணி நேரம் ஆகும்.
நான் இந்த பேக் நெக் டிசைனுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் பக்கம் வந்து ஆச்சு. அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா 200 ருபீஸு ஸ்லீவ் டிசைனுக்கு. அதுக்கு 200, இதுக்கு வந்து 300, மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ப்ளஸ் அதோட நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ். நம்ம இந்த காஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2-3 லைனிங் ப்ளவுஸே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ஆன டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக தான் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆச்சு. அதே மாதிரி இந்த சாரீலேயும் பார்த்திங்க அப்படின்னா புடவைக்கு ஓர் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, குஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. குஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அதில். அதே மாதிரி நீங்கள் வந்து செய்கிற வேலையை எவ்வளோ நேரம் வந்து அது செய்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகும், நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து 2 லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு அந்த காஸ்ட் வந்து வந்திருக்கும். அப்போ நான் வந்து அந்த வேலையை அது இல்லாமல் இது செய்கிறேன் அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கான ஈக்குவலான பேமெண்ட் வந்து கிடைச்சாதான் அது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஊர் பக்கம் கம்மியாகவும் வந்து வாங்குகிறாங்க. நான் இருக்கிற சைடு எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா சேலம் சைடில் கொஞ்சம் வில்லேஜ் தான். வில்லேஜ்னால் ரொம்ப வில்லேஜ் கிடையாது, டவுன் மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் வந்து வாங்குகிறாங்க ப்ளவுஸ்க்கு. நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தான் 150, 300 அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. ஒரு சிலர் கம்மியாகவும் வந்து வாங்குகிறாங்க. அது அவங்களோட இதை பொறுத்து, தேவையை பொறுத்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நமக்கே எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க 50 ரூபாய்க்கு தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே ப்ளவுஸை 500 ரூபாய்க்கு தைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே ப்ளவுஸை 5000 ரூபாய்க்கு தைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களோட இது மட்டும்தான் வந்து மாறுது. ஓகேங்களா? அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க போடுற மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ளவுஸோட ரேட் வந்து மாறுது. இப்போ நான் வந்து ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் போட்டு தரேன் அப்படின்னா இங்கே வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஓவர்லாக்கே போடாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அப்படியே தான் கொடுக்குறாங்க. நான் ஓவர்லாக் போடுறதுனால என்கிட்ட வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. போடாதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறாங்க. 120, 130 அந்த மாதிரி வந்து வாங்குகிறாங்க. இப்போ நார்மலாக தனியாக யாராவது ஒரு ப்ளவுஸ் கொடுத்து ஓவர்லாக் போட சொல்லி கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் தனியாக 30 ரூபா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் போட்டு தரதுக்கு வந்து வாங்கிக்கிறது. ரொம்ப வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு 20 ரூபா தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து 30 ரூபா வந்து வாங்குறது. இது மாதிரி தான் வந்து அந்த தையல் தொழிலில் நம்ம வருஷங்கள் ஆக ஆக அதுக்கு ஒரே ரேட்டையே வாங்கிட்டு இருக்காம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து வாங்கிக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு யாருமே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறனால எனி டைம் வந்துடுறாங்க. காலையில் 6 மணினாலும் சரி, நைட்டு 10 மணினாலும் சரி, ஏதாவது பிடிக்கணும் தைக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படிங்கிறனால யாருமே வந்து வீட்டுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. எல்லாத்துட்டையுமே நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றது தான். அதனால எங்களுக்கு இந்த ரேட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இது தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சிசர் வந்து அவைலபிளில் இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வரும். தேங்க்ஸ் ஃபார்